ஏன் வந்து நம்ம அந்த கேழ்வரகு கூழ் குடிக்கக்கூடாது அப்படின்னா, மொடக்குன்னு ஒரு சொம்பு கேழ்வரகு கூழ குடிச்சிடுறீங்க. அதில் உமிழ்நீரே கலக்க மாட்டேங்குது. உப்பு வேற சேர்த்துருக்கீங்க. அப்போ அதுவே நீங்கள் வந்து ஒரு பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா, இப்போ கேழ்வரகு வந்து நீங்கள் வந்து வெறுமனே கேழ்வரகு கதிரை சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல. சோளக்கதிர் சாப்பிடலாம். அதுபோல் சோளக்கதிர் சாப்பிட்ற மாதிரி இப்போ மக்காச்சோளம்லாம் சாப்பிட்றீங்களா, அதுபோல் சின்ன சோளம் இருக்குது. சின்ன சோளத்தை கதிராக சாப்பிடலாம். அதுபோல் கேழ்வரகு சாப்பிட முடியுமா? கதிராக சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட முடியுதுன்னா, அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல உமிழ்நீர் கலந்து அது உள்ளே போகும். ஆனால் நம்ம கேழ்வரகு கூழ் குடிக்கும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா, ஒரு 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 சொம்பு கேழ்வரகு கூழில் ஒரு 2 கதிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 கேழ்வரகு கதிர் வந்து ஒரு சொம்பு கூழாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, 2 கதிரையும் நம்ம ஒரே டைமில் குடிச்சிடுறோம். உப்பு போட்டு உமிழ்நீர் கலக்காமல் டக்குன்னு குடிச்சிடுறோம். அது நோயை தரும். அதனால தான் கேழ்வரகு கூழ்லாம் குடிக்கக்கூடாது. ஒருவேளை உன்னால் பச்சையாக சாப்பிட முடியுமா, சுட்டு சாப்பிட முடியுமா, கடித்து சாப்பிட முடியுமா, மென்று சாப்பிட முடியுமா, அப்போ நீ சாப்பிடு, தப்பே கிடையாது. அதுபோல் சோளக்காடியும் நீங்கள் ஒரு சட்டி நிறைய சோளக்காடி இருக்கும், அப்படியே குடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் குடிச்சிடலாம். ஆனால் அந்த சட்டி நிறைய சோளக்காடியை உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 4-5 சோளக்கதிர், 10 சோளக்கதிர் தேவை. 10 சோளக்கதிரிலேருந்து சோளத்தை உதிர்த்து அதை இடித்து அதை வந்து காய்ச்சி சோளக்காடியாக மாற்றுறோம். ஒரு சட்டி நிறைய கிடைக்கிது. 10 சோளக்கதிரிலேருந்து கிடைக்கிற சோளம் தான் ஒரு சட்டி நிறைய நமக்கு சோளக்காடியாக கிடைக்கிது. அதை ஒரு 10 நிமிஷத்தில் குடிச்சிடுறாங்க. உமிழ்நீர் கலக்கில் உப்பு வேற சேர்ந்துருக்கு, வயிறு ஃபுல்லாகிடுது. அப்போது எந்தவித கஷ்டமே படாமல், வாய்க்கு எந்தவித கஷ்டமே இல்லாமல் சாப்பிட்டு உள்ளே போயிடுது. அது நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க, எந்தவித கஷ்டமும் படாமல் அந்த ஊருக்கு போயிடுறீங்க. அதுபோல் தான். ஆனால் உங்களுக்கு டயர்டு எதுவுமே. ஆனால் நடந்து ஒரு இடத்துல போகிறீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும்ல. அப்போ எது நன்மை தரும்? பஸ்ஸில் ஏறி போகிறதா, நடந்து போகிறதா? ஆரோக்கியத்தை தரக்கூடியது எது? அதுபோல் தான் நீங்கள் சோளக்காடியோ கேழ்வரகுகளோ அப்படியே குடிக்கிறீங்கன்னு வச்சிங்க, ஒரு நிறைய நிறைய சோளத்துலேருந்து கிடச்ச அந்த சோளக்காடியை ஒரே முட்டாக ஒரே நேரத்தில் குடிச்சிடுறீங்க, உமிழ்நீர் கலக்காமல், வாய்க்கு எந்த கஷ்டமும் இல்லாமல். அப்போ அதனால் அது நோயை தரும். அதனால தான் அந்த கேழ்வரகுலாம் ஏன் நோயை தரும் அப்படின்னா, அப்படியே குடிச்சிடுறோம். சோறும் கூட பாருங்கள், சோறு அவ்வளோ பெரிய சோறை அப்படியே சாப்பிட்றோம். ஒரு டம்ளர் அரிசி, அதுதான் ஒருத்தர் சாப்பிட, ஒருவேளை சோத்துக்கு ஒருவேளை சோறு 1 டம்ளர் அரிசியிலேருந்து கிடைக்குது. அந்த ஒரு டம்ளர் அரிசியை நீங்கள் கடித்து சாப்பிட்றதா இருந்தால் அதில் உமிழ்நீர் கலந்து அது உள்ளே போகும். அப்போ 1 டம்ளர் அரிசியை நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும். ஆனால் சோறை, அந்த 1 டம்ளர்லேருந்து கிடைக்கிற அந்த சோத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குழம்பு ஊற்றி ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்றீங்க. உமிழ்நீர் கலக்காமல் அது உள்ளே போகுது. இதுதான் அந்த நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் அரிசியை பச்சையாக சாப்பிட்லாமான்னா சாப்பிட முடியுங்க. என்ன சாப்பிட்டா இவ்வளோ தான், ஒரு கைப்பிடி தான் சாப்பிடுவீங்க, சாப்பிட்லாம்.